ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12வது புத்தகத்தினுடைய கடைசி பக்கங்கள் பார்த்தோம்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. 1 முதல் 103 வரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம 103 சட்ட திருத்தையும் படித்தா தான் நமக்கு மார்க் எடுக்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ 103 சட்ட திருத்தம் கொடுத்துருந்தாலும் நம்ம படிக்க போகிறது என்னென்னா, அதிகபட்சம் ஒரு 30லேருந்து 35 வரைக்கும் உள்ள சட்ட திருத்தங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ ஸோ அந்த மாதிரியான சட்ட திருத்தங்களை மட்டும் நம்ம இதில் ஹைலைட் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுமாரி 103 படித்தாதான் அப்படின்றது இங்கே வேண்டாம். ஓகேவா? நம்ம படிக்க போது அதிகபட்சம் 30லேருந்து 35 வரைக்கும் படிக்கலாம். ரொம்பவே முக்கியமான சட்ட திருத்தம். எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னா, குறைஞ்சது ஓகேவா, அதிகபட்சம் 4, குறைஞ்சபட்சம் 3 அப்படின்றதே நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு 3 கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. 3 × 1.5 மார்க் அப்படின்னா எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஏரியா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம ஏதோ கடமைக்கு படிச்சுட்டுலாம் போகக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான இடம். இப்போ 10th தமிழ் புக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி பாலிட்டினா இந்த இடம் ரொம்ப முக்கியம், வரலாறுனா இந்த இடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஏரியா இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பாலிட்டியில் பார்த்தோம்னா இந்த ஏரியாங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், டாப் மோஸ்ட் அப்படின்னு இந்த இடத்த நம்ம சொல்லலாம். சரி, என்னென்ன ஆர்டிகல்ன்ற என்னென்ன சட்ட திருத்தங்கள் சிஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சட்ட திருத்தம், அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் என்னென்ன முக்கியம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, முதலாவது சட்ட திருத்தம் 1951 கொண்டு வந்த சட்ட திருத்தம் நில சீர்திருத்தம். சிம்பிளாக எப்படி கேட்பாங்கன்னா, நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது இல்லையா? நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக எத்தனையாவது அட்டவணை சேர்க்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா 9வது. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, முதலாவது அரசமைப்பு சட்ட திருத்தம். ஓகேவா? அதே மாதிரி வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேச்சு மற்றும் வெளிப்பாடு சுதந்திரம், பொது ஒழுங்கு, வெளிநாட்டு அரசுகளுடன் நட்புறவுகள் மற்றும் ஒரு குற்றத்திற்கான தூண்டுதல் ஆகியவற்றின் மீது 3 தடைகள் விதிக்கப்பட்டன. சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்குதல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ பொருளாதார ரீதியாக சமூகத்தில் பின்தங்கி இருப்பாங்கள்ல மக்கள், ஸோ அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக அந்தந்த மாநிலங்கள் சில சிறப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கலாம் அப்படின்ற அதிகாரம் இந்த முதலாவது திருத்த சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுனா, இந்த நில சீர்திருத்தம் 9வது அட்டவணை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. ஸோ அடுத்தது என்னென்னா, 2 வேணாம், 3 வேணாம், 4 வேணாம், 5, 6, ஓகே. 7வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. மாநில மறுசீரமைப்பு. ஓகேவா? மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது பசல் அலி அவருடைய குழுவின் அறிக்கை, அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் அந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. நவம்பர் 1 கொண்டு வந்திருப்பாங்க. 7வது திருத்த சட்டம் அப்படிங்கிறது 1956 கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி இப்போ 2 மாநிலங்கள், ஓகேவா, 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஏஏ எது அப்படின்னாலும் அதுவும் 7வது திருத்த சட்டம் 1956 தான். உதாரணமாக இப்போ சென்னையில் நமக்கு ஹைகோர்ட்டு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கணும் அப்படின்னா இந்த சட்டத்திருத்தத்தை யூஸ் பண்ணி அமைக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டு பார்த்தோம்னா பாண்டிச்சேரியில் ஹைகோர்ட்டுன்றது கிடையாது. பாண்டிச்சேரிக்கு எது ஹைகோர்ட் அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டு தானே. ஸோ அதெல்லாம் சொல்லக்கூடியது 7வது திருத்த சட்டம். அதே மாதிரி 1க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஆளுநரும் நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொன்னதும் இதே 7வது திருத்த சட்டம் 1956. ரொம்பவே முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். ஸோ அடுத்தது என்னென்னா, 9வது சட்ட திருத்தம். 9வது திருத்த சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 1960. நம்ம முகப்புரைன்னு ஒரு டாபிக் படிச்சிருப்போம். அதில் பெருபாரி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த பெருபாரி கேஸ் அப்படிங்கிறது அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் 1960 தான். 9வது திருத்த சட்டம் அப்படிங்கிறது பெருபாரி அப்படின்ற ஒரு பகுதிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான சட்ட திருத்தம். இந்தியா பாகிஸ்தான் உடன்படிக்கை நடந்தது 1958. ஜட்ஜ்மெண்ட் 1960 தான். ஓகேவா? மேற்கு வங்காளத்தில் அமைந்திருக்கும் இந்திய ஒன்றிய எல்லைக்குட்பட்ட பெருவாரி பகுதி
பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அந்த பெருவாரிங்கிற பகுதி வந்து வெஸ்ட் பெங்காலில் ஜல்பைகுரின்னு ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி, ஓகேவா. ஸோ அந்த பகுதி வந்து அந்த எல்லை வகுத்து போயிருப்பார்ல ராட்க்ளிஃப் அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து எல்லை வகுக்கும்போது சில பகுதிகளை குறிப்பிடாமல் விட்டுருவார். ஸோ அதனால் சில சச்சரவுகள் வந்து ஏற்பட்டுரும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறோம், பெருவாரி அப்படிங்கிற பகுதி வந்து பாகிஸ்தானுக்கு நம்ம விட்டு கொடுக்கறதுக்காக ஒரு சட்ட திருத்தம் போட்டிருப்போம். அதுதான் இந்த 9வது திருத்த சட்டம் 1960, 1960, 1960. அடுத்தது என்னென்னா 10வது திருத்த சட்டம். 10வது திருத்த சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 1961 வந்திருக்கும், ஓகேவா. 10வது திருத்த சட்டம் அப்படிங்கிறது 1961 வந்த முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். இந்திய ஒன்றியத்தில் தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி என்ற பகுதிகள் வந்து இணைக்கப்படுது. இந்திய ஒன்றியத்தில் இப்போ பாண்டிச்சேரினா அது வந்து ஃப்ரெஞ்சு ஏரியா தானே. ஸோ அதெல்லாம் வந்து இந்தியா கூட இணைந்த பகுதிகள். அதே மாதிரி இந்திய ஒன்றியத்தில் தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி அப்படின்ற பகுதிகள் வந்து இணைஞ்சிருக்கு, ஓகேவா. அது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம், ஒரு பகுதியை வந்து நம்ம இணைச்சிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் நம்ம செய்து தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இணைச்சிப்போம். அதே மாதிரி தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி அப்படின்ற பகுதிகளை இணைச்சது 10வது திருத்த சட்டம். ரொம்ப முக்கியமானது 1961, ஓகேவா. அதாவது வேலின்னு இருக்கா, ஹவேலி வேலின்னு வருது, இங்கே 10ன்னு வருது. ஸோ வேலியை தாண்டும் போது பார்த்து தாண்டணும் இல்லையா. வேலியை தாண்டும் போது பார்த்து தாண்டு 10, பார்த்து 10, ஓகேவா. வேலியை தாண்டும் போது பார்த்து தாண்டலைன்னா 10 போட்டுருவாங்க அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், நம்ம வந்து என்ன பண்ணேன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்தது 11 வேண்டாம். 12வது திருத்த சட்டம் 1962 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்திய ஒன்றியத்தில் கோவா, டாமன், டையூ இந்த 3 பகுதியை இணைச்சிக்கிறோம். பாருங்கள், 10வது திருத்த சட்டத்தில் தாத்ரா மற்றும் நகர் ஹவேலின்ற பகுதியை இணைச்சிக்கிறோம். 12வது திருத்த சட்டம் அப்படின்னா கோவா, டையூ, டாமன் இந்த 3 பகுதியை வந்து நம்ம இணைச்சிக்கிறோம். 1962 வருஷம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 62, 1962ங்கிறத மறந்து போயிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க. 10வது திருத்த சட்டம் 61 வந்துச்சுன்னா அதோட நியர்பையில் தான் வந்திருக்கும், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லிங்க் பண்ணி எடுக்கணும். 12வது திருத்த சட்டம் 1962 எந்தெந்த பகுதியில் இணைக்கப்பட்டுச்சுன்னா கோவா, ஓகேவா. அதுமாரி டாமன், டையூ இந்த 3 பகுதிகள் இணைக்கப்பட்டது. ரொம்பவே முக்கியமான வருஷம், ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம், ரொம்ப முக்கியமான பகுதிகள். அதே மாதிரி 13வது திருத்த சட்டம், ஓகேவா, 1962. இது வந்து பார்த்தோம்னா நாகாலாந்துக்கு மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. நாகாலாந்துக்கு மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இது வந்து படிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா 1962லேயே வந்து 3 விஷயம் வந்து 3 முக்கியமான கொஸ்டின் அப்படின்றது லைனாக வரும். ஸோ அதனால் இடையில இது ஒன்று தானே இருக்குது, இதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நாகாலாந்துக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அது 13வது திருத்த சட்டம் 1962 அதே வருஷத்தில் தான், ஓகேவா. அடுத்தது 14வது திருத்த சட்டம் ரொம்பவே முக்கியமானது. 14வது திருத்த சட்டம் 1962 தான். கோவா, டாமன், டையூ எப்படி 1962 இணைச்சாங்களோ அதே மாதிரி 1962 தான் 14வது திருத்த சட்டமும் வந்திருக்கு. இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரி இணைந்தது. இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரி இணைந்தது. புதுச்சேரிங்கிறது ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்த ஒரு நிலப்பகுதி, ஓகேவா. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, இந்தியா வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு சட்ட திருத்தம் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்திய ஒன்றியத்துடன் இணைத்து கொண்டோம். 14வது திருத்த சட்டம் 1962 ரொம்ப முக்கியமானது. 15வது திருத்த சட்டம் 1963 இதுவுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னே சொல்லலாம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 60ன்னு இருந்துச்சு, ஓகேவா. 60 தான் இருந்துச்சு. 62ன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க, அதிகரிக்கிறாங்க, ஓகேவா, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுவே உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயதுனா 65 இருக்குல்ல. அதே மாதிரி ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அப்படிங்கிறது 60ன்னு இருந்துச்சு. அது 62ன்னு என்ன பண்ணுறாங்க, அதிகரிக்கிறாங்க. அதிகரிக்கும் போது என்ன பண்ணணும், ஒரு சட்ட திருத்தம் போடணும். அதுதான் 15வது திருத்த சட்டம் 1963. 1963, ஓகேவா. ரொம்ப முக்கியமான ஒரு திருத்த சட்டம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 16, 17, 18, 19, 20லாம் வேண்டாம். 21, ஓகேவா. 21, 71, 92 மூணுமே ஒரு செட்டு, ஓகேவா. 21 கூட 71 கூட்டினோம்னா 92, ஓகேவா. அப்போ 21, 71, 92 அப்படிங்கிறது மூணுமே ஒரு செட்டு. ஏன் அப்படின்னா லாங்குவேஜ் ரிலேட்டடாக வரும். 21வது திருத்த சட்டங்கிறது 1967 கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்த சட்டம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 8வது அட்டவணை அப்படிங்கிறது மொத்தம் 12 அட்டவணை இருக்குது. அதில் 8வது அட்டவணையை வந்து பார்த்தோம்
பார்த்தோம்னா மொழிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு அட்டவணை. ஓகேவா? ஸோ அந்த அட்டவணையில் என்ன பண்ணுறாங்க, 14 லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருந்திருக்கும் இந்தியாவில். ஸோ 1967 அதுக்கு முன்னாடி வரைக்கும் 14 மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருந்துச்சு. அப்போ 8வது அட்டவணையில் சிந்தின்னு ஒரு மொழியை என்ன பண்ணுறாங்க, 15வது மொழியாக வந்து சேர்க்குறாங்க. 15வது மொழியாக சிந்திங்கிற மொழி வந்து சேர்க்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் 22, 23 வேண்டாம், 24 தெரிஞ்சுக்கலாம். 24வது திருத்த சட்டம் 1971 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? 1971 24வது திருத்த சட்டம். அரசமைப்பு திருத்த சட்டம் முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுப்பதை குடியரசுத் தலைவரிடம் கட்டாயமாக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அரசியலமைப்பு வந்து திருத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த முன்வரைவுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்றது கட்டாயமாக்கப்படுது. ஸோ அது வந்து 24வது திருத்த சட்டம் 1971. அதே மாதிரி 26வது திருத்த சட்டம். இது வந்து எப்படி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சுதேச அரசர்கள் நம்ம தெரியும், இந்தியா சுதந்திரம் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய சுதேச அரசுகளில் வந்து பார்த்தோம்னா வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய முயற்சியால் இந்திய ஒன்றியத்தில் வந்து இணைச்சிருப்போம். ஸோ அவங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. 1971 26வது திருத்த சட்டம் என்ன பண்ணுறாங்க, சுதேச அரசுகளின் முன்னாள் ஆட்சியாளர்களின் தனி சிறப்பு மற்றும் சலுகைகள் அகற்றப்பட்டன. யார் அந்த பீரியடில் இருந்ததுன்னா இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க. ஓகேவா? அதாவது சுதேச அரசுகளுடைய அந்த அரசர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய சலுகைகள் எல்லாமே அகற்றப்படுது. 1971 நடந்திருக்கும் 26வது திருத்த சட்டம். அதே 1971 தான் கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொன்ன பகுதி வந்து இனிமேல் கிழக்கு பாகிஸ்தான்னு சொல்லக்கூடாது, வங்காளதேசம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறினதும் 1971 தான். ஓகே, அடுத்தது என்னென்னா 28, 29 வேண்டாம், 30, ஸோ அது 31, 32 அதெல்லாம் வேண்டாம். டைரெக்டாக வந்து 35வது திருத்த சட்டம். நமக்கு எப்படி வந்து 21, 71 21ஐயும் 71ஐயும் கூட்டினோம்னா 92. ஓகேவா? அப்போ 21, 71, 92 மூணும் ஒரு செட்டு. அதே மாதிரி 35, 36ங்கிறது ஒரு செட்டு. 35ம் 36. ஓகேவா? இந்த 2 திருத்த சட்டங்கள் ஒரு செட்டு. 35வது திருத்த சட்டம் 1974 வந்திருக்கும். 36வது திருத்த சட்டம் 1975 வந்திருக்கும். ரெண்டுமே சிக்கிம் தொடர்பான சட்ட திருத்தங்கள். சிக்கிம் அப்படிங்கிறது சோக்கியால் கிங்டம் அப்படிங்கிற ஒரு அரசாட்சி நடந்த ஒரு பகுதி. அந்த பகுதியை வந்து பார்த்தோம்னா சீனா வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியா வந்து அந்த பகுதியை நம்ம கூட இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஸோ சிக்கிம் என்ன பண்ணுறாங்க, சரி இணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்க உங்களுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் தரோம், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரியே இருக்கலாம், ஆனால் இந்தியாவுக்கு உங்களுடைய ஆதரவு எப்போவுமே வந்து எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சிக்கிம் வந்து இணைச்சிக்கிறோம். சிக்கிமின் பாதுகாப்பற்ற நிலையை நிறுத்தி அது இந்திய ஒன்றியத்தின் ஒரு இணை மாநிலத்தின் நிலையை வழங்கியது. இந்தியாவின் இணை மாநிலமாக இருந்த மாநிலம் எதுனா சிக்கிம் தான். ஓகேவா? இந்திய ஒன்றியத்துடன் சிக்கிம் சங்கத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்குள் 10வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. சிக்கிமை வந்து நீங்கள் எங்கள் கூட இணைஞ்சிக்கோங்க, உங்களுக்கு நிறைய சலுகைகள் தரோம், உங்களுக்குன்னு ஒரு அட்டவணையை உருவாக்கி நிறைய சலுகைகளை உங்களுக்கு தரோம்னு சொல்லிட்டு 10வது அட்டவணைன்னு ஒரு அட்டவணையை உருவாக்கியிருப்பாங்க சிக்கிமுக்காக. ஆனால் அடுத்த திருத்த சட்டம் என்ன சொல்லுது, 36வது திருத்த சட்டம் 1975 சிக்கிம் அப்படிங்கிறது இந்திய ஒன்றியத்தில் ஒரு முழு மாநிலமாகவே மாற்றி விட்டாங்க. ஓகேவா? 10வது அட்டவணைங்கிறது இனிமேல் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் இனிமேல் இந்தியாவில் ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த தகுதியை கொடுத்தாச்சு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து சிக்கிம் தானே, ஸோ இங்கே வந்து 1975. ஓகேவா? சிக்கிம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க. 1975. சிக்கன் 65ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இங்கே வந்து சிக்கன் 75 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? 10வது அட்டவணை வந்து 35வது திருத்த சட்டத்தில் சேர்க்கப்படுது, 36வது திருத்த சட்டத்தில் தவிர்க்கப்படுது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 42வது சட்டத்திருத்தம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு சட்டத்திருத்தம். 1976 இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்த சட்டம். ஸோ இதில் வந்து நிறைய திருத்தங்கள் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் இந்த 42வது திருத்த சட்டத்தை மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு அரசமைப்பு, குறு அரசமைப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரையின் பேரில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதாவது அடிப்படை கடமைகள் ஒரு 8 கடமைகளை வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரை பேரில் அடிப்படை கடமைகள் வந்து 42வது திருத்த சட்டம் மூலமாக தான் இணைக்கப்பட்டிருக்கும். அரசியலமைப்பு
சட்டத்தில். இதன் முன்னுரையில் ஓகேவா, அரசியலமைப்பு புத்தகத்தில் முன்னுரை இது இருக்கு இல்லையா, பிரியாம்பிள் முகப்புரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் வந்து 3 வார்த்தைகளை இணைக்கிறாங்க. மதச்சார்பு அற்ற, ஒருமைப்பாடு, சமதர்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 3 வார்த்தைகளை இணைக்கிறாங்க. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 42வது சட்ட திருத்தம். அதே மாதிரி அடிப்படை கடமைகளுக்கு ஒரு பார்ட் 1 உருவாக்கியிருப்பாங்க, பகுதி 4A அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 3 புதிய உறுப்புகள் ஓகேவா, 32A 43A அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய உறுப்புகளை வந்து இணைக்கிறாங்க. 32A வந்து பார்த்தோம்னா இந்த 32A 43லாம் டிபிஎஸ்பியில் வர்றது. டிபிஎஸ்பினா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதுக்கு ஃபுல்லாக நம்ம ஷார்ட்கட் அப்படின்றது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஓகேவா. அதுமாதிரி 42வது சட்ட திருத்தமும் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் ஷார்ட்கட்டாக வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிபிஎஸ்பிலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்பவே முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷார்ட்கட்டில் இருக்கும். அதுமாரி 32A அப்படிங்கிறது சமநீதி மற்றும் இலவச சட்ட நீதி அப்படின்றத சொல்லுது. 43A அப்படிங்கிறது தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறக்கூடிய முக்கியமான ஒரு ஆர்டிகிள் தான் இந்த 43A. ஸோ இந்த உறுப்பு வந்து இணைக்கிறதுக்கு எந்த திருத்த சட்டம் காரணமாக அமைந்தது அப்படின்னா 42வது திருத்த சட்டம் 1976. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா, நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிலவினால் அந்த பகுதிக்கு ஆயுதப்படையை அனுப்பி சட்டம் மற்றும் ஒழுங்கினை நிலைநாட்டலாம் ஓகேவா அப்படின்ற ஒரு அதிகாரம் வந்து பார்த்தோம்னா மத்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கிது. அதே மாதிரி ஒரு 5 துறைகளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. கல்வி, காடுகள், வனவிலங்குகள், பறவைகள், அப்புறம் எடை மற்றும் அளவுகள், அப்புறம் வந்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் தவிர மற்ற நீதிமன்றங்களின் நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 துறைகள் வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டன. எந்த திருத்த சட்டம் அப்படின்னா 42வது திருத்த சட்டம். ஸோ அடுத்தது வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். 44வது திருத்த சட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. 1978 கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்த சட்டம். என்ன பண்ணுறாங்கன்னா, தேசிய அவசரத்தை பொறுத்தவரை ஆயுத கிளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து இனிமேல் வேணாம், உள்நாட்டு அமைதி குலைவு அப்படின்ற வார்த்தையை வந்து என்ன பண்ணலாம், நம்ம இணைச்சிக்கலான்னு சொல்லிட்டு இணைக்கிறாங்க. 44வது திருத்த சட்டம். நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது என்னென்னா, சொத்துரிமை எந்த திருத்த சட்டத்தின்படி நீக்கப்பட்டது, அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 44வது திருத்த சட்டம் 1978 படி சொத்துரிமையானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 46, 47 அதெல்லாம் வேண்டாம் ஓகேவா. 52 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னே சொல்லலாம். 1985 கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்த சட்டம். இந்த திருத்த சட்டம் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க, கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா. கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது எம்பி, மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏ, ஸோ அவங்க வந்து கட்சி தாவுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து பதவி இழக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம். இது தொடர்பான புதிய விவரங்களை 10வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. சிக்கிமுக்காக 10வது அட்டவணையை 35வது திருத்த சட்டத்தில் இணைச்சிருப்பாங்க. 36வது திருத்த சட்டத்தில் 10வது அட்டவணையை நீக்கியிருப்பாங்க. அப்போ 9 அட்டவணை தான் இருந்திருக்கும், ஏன்னா நீக்கிட்டாங்கல்ல. ஸோ அடுத்தது கட்சித்தாவலுக்காக என்ன பண்ணுறாங்க, 10வது அட்டவணை அப்படின்றது இணைக்கப்படுது ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 61வது திருத்த சட்டம் 1989 கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திருத்த சட்டம் அப்படின்னே சொல்லலாம். ராஜீவ்காந்தி அவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்த சட்டம். மக்களவை மற்றும் மாநில சட்டசபை தேர்தல்களுக்கு வாக்களிக்கும் வயது வரம்பு 21 18 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. ஓட்டு போடணும்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஆனால் இந்த திருத்த சட்டம் 61வது திருத்த சட்டம் 1989 என்ன பண்ணுறாங்க, இனிமேல் 21 வயசு இருந்தால் தான் ஓட்டு போடணும்னு கிடையாது, 18 வயசு இருந்தாலே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. இப்போ வரைக்கும் 18 வயசு இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணலாம், ஓட்டு போட முடியும். அது இந்த திருத்த சட்டம் தான். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 69வது திருத்த சட்டம். 69வது திருத்த சட்டம் 1991. இதுவுமே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது. ஏன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா,
இந்தியாவின் தலைநகரம் எது அப்படின்னா டெல்லின்னு சொல்கிறோமா. டெல்லி என்ற யூனியன் பிரதேசமானது இந்தியாவின் தலைநகரமாக செயல்படும் அப்படின்னு சொன்ன திருத்த சட்டம் 69வது திருத்த சட்டம் 1991. 1991 கொண்டு வரப்பட்ட 69வது திருத்த சட்டம் தான் இனிமேல் இந்தியாவின் தலைநகரமாக டெல்லி விளங்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அதே மாதிரி 70வது திருத்த சட்டம் 1992 கொண்டு வராங்க. அதாவது இந்த குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு யாராருக்கெல்லாம் அந்த வாக்குரிமை அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைக்குதுன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ், எல்லா மாநிலங்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எம்பிஎஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து மக்களவையில் இருக்கக்கூடிய எம்பிஎஸ்ஸு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் வந்து யூனியன் பிரதேசம் சார்பாக யாருமே வந்து அதில் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, 70வது திருத்த சட்டம் 1992 டெல்லி தேசிய தலைநகர பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாண்டிச்சேரியிலையும் சட்டமன்றம் இருக்குது இல்லையா. ஏன்னா யூனியன் பிரதேசத்தில் 2 ஏரியாவில் மட்டும்தான் சட்டமன்றம் இருக்குது, ஒன்று டெல்லி, இன்னொன்று பாண்டிச்சேரி. அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேர்வாளர் குழு, அந்த எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தேர்வாளர் குழுவில் அவங்களையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது 70. ஓகேவா. 70வது திருத்த சட்டம் 1992. அதே மாதிரி 21 வந்து பார்த்தோம்னா நம்ம சிந்தி வந்து 15வது மொழியாக இணைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துருப்போமா. இங்கே வந்து பார்த்தோம்னா 71 1992 கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்த சட்டம். 8வது அட்டவணை லாங்குவேஜ்னு பார்த்தோம். இதில் அடுத்து இன்னொரு 3 லாங்குவேஜ் சேர்க்குறாங்க. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி அப்படின்ற 3 மொழிகள் வந்து இணைக்கப்படுது. KMN அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. KMN அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி அப்படின்ற 3 மொழிகள் இணைக்கிறாங்க. கொங்கணி 16வது மொழி, மணிப்பூரி 17, நேபாளி 18. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா 18 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக மாறுது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 73வது திருத்த சட்டம் 74, 73, 74ங்கிறது ஒரு செட்டு. ஏன் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அப்புறம் நகர்பாலிகா பற்றி பேசக்கூடிய முக்கியமான திருத்த சட்டம். 73வது திருத்த சட்டம் 74வது திருத்த சட்டம்னா நரசிம்மராவ் அவருடைய காலத்தில் வந்து கொண்டு வரப்பட்ட முக்கியமான திருத்த சட்டங்கள். ரெண்டுமே 1992 தான். பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பகுதியை வந்து சேர்க்குறாங்க, பகுதி 9. அதே மாதிரி அதில் 29 பொருண்மைகளை உள்ளடக்கிய ஒரு அட்டவணையும் உருவாக்குறாங்க. ஆல்ரெடி கட்சி தாவல் 10வது அட்டவணைன்னு பார்த்துருப்போம். 11வதாக இன்னொரு அட்டவணையை உருவாக்குறாங்க. அது வந்து பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜுக்காக. ஓகேவா. எந்த பகுதி அப்படின்னா பகுதி 9. எத்தனை பொருண்மைகளை உள்ளடக்கியது அப்படின்னா 29. அதே மாதிரி 74வது திருத்த சட்டம் அப்படின்னா 1992. இது நகராட்சி, நகர்பாலிகா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. இதுக்கு வந்து பார்த்தோம்னா புதிய திருத்தம் பாகம் 9 இணைத்து நகராட்சியின் 18 பொருண்மைகளை 12வது அட்டவணையில் சேர்க்குறாங்க. ஓகேவா. இது வந்து 12வது அட்டவணை, 12வது அட்டவணை அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. ஓகேவா. பாகம் 9A அப்படின்றதான் நமக்கு சரியானது. அடுத்தது 76வது சட்ட திருத்தம் 1994. 1994 என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு சட்டம் இருக்கு இல்லையா. ஸோ கல்வி நிறுவனங்களில் இப்போ வந்து 69% ரிசர்வேஷன் இன்னைய வரைக்கும் போயிட்டுருக்கு. ஓகேவா. அதை ஃபுல்லாக எதில் வச்சுருக்காங்கன்னா 9வது அட்டவணையில் தான் வந்து அது பாதுகாப்பாக இருக்குது. 1992லேயே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, 50%க்கு மேலே, அப்புறம் நிறைய கேஸ்லாம் வந்திருக்கும், 50%க்கு மேலே ரிசர்வேஷன் இருக்கவே கூடாதுங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கணக்கு பண்ணி பார்த்தா 69% இருக்குது. ஆனாலும் இன்னைய வரைக்கும் பின்பற்றப்படுது. அப்படின்னா அந்த சட்ட திருத்தம் அப்படின்றதுல 9வது அட்டவணையில் மாநிலத்துக்கு உண்டான உரிமை. ஓகேவா. அதில் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க 9வது அட்டவணையில். அதில் பாதுகாப்பாக வச்சதுனால நம்மளுடைய இடஒதுக்கீடுன்றது பாதுகாக்கப்பட்ட இடஒதுக்கீடாக மாறிடுச்சு. ஓகேவா. ஸோ அந்த சட்ட திருத்தம் எது அப்படின்னா 76வது திருத்த சட்டம் 1994. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இது நடந்திருக்கும். ஓகேவா. அடுத்தது என்ன அப்படின்னா 81, 82 அதெல்லாம் வேண்டாம். 86வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அடிப்படை கடமைகள் அப்படின்றது மொத்தம் 11 கடமை இருக்குது. ஓகேவா. 11வது கடமை வந்து 6லேருந்து 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கறத வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடமை. அந்த கடமையை எந்த திருத்த சட்டம் மூலமாக அடிப்படை கடமையில் இணைச்சாங்க அப்படின்னா 86வது திருத்த சட்டம்.
2002 ஓகேவா. அதே மாதிரி ஆரம்ப கல்விக்காக ஒரு உறுப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க 21A அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ரொம்ப முக்கியமானது. மொத்தத்தில் இது ரொம்ப முக்கியம். 86ங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ அடுத்தது 89வது திருத்த சட்டம் 2003. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த தாழ்த்தப்பட்ட ஆணையங்கிறது 2 பேருக்கும் காமனாக இருந்துச்சு. பழங்குடியினரும் அதில் வராங்க, தாழ்த்தப்பட்டவர்களும் வராங்க. அப்போல்லாம் இருக்கக்கூடாது, தனித்தனியாக பிரியணும்னு சொல்லிட்டு இந்த திருத்த சட்டம் மூலமாக தான் பிரிக்கிறாங்க. உறுப்பு 338A அப்படின்றது தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம், பழங்குடியினருக்கான தேசிய ஆணையங்கிறது 338A ஓகேவா. இதுவே ரொம்ப முக்கியமானது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தேசிய ஆணையத்திற்கான உறுப்பு எது? 338. 338Aங்கிறது ட்ரைபல்ஸு, பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம். அதே மாதிரி இந்த ஆணையத்திற்கான ஒரு தலைவர், துணைத் தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் அப்படின்றத இந்த திருத்த சட்டம் சொல்லுது. 2003 ஓகேவா. மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம படிக்கிறதே கம்மி தாங்கும்போது படிக்கிற வரைக்கும் கிளியராக படிச்சிடணும். அடுத்தது 91வது திருத்த சட்டம் 2003 ஓகேவா. இது வந்து அமைச்சர்கள், இதுவுமே ரொம்ப 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 முக்கியமானது. அமைச்சர்கள், அதாவது இப்போ தமிழ்நாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க. 234 எம்எல்ஏஸும் அமைச்சராக இருக்காங்க? இல்லை. அதுதான் இந்த ஆர்டிகிள் ஓகேவா. இந்த திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அமைச்சர்கள் அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை பிரதமர் உட்பட மக்களவையின் மொத்த வலிமையில் 15% அதிகமாக இருக்கவே கூடாது ஓகேவா. அதாவது 234 பேர் இருந்தாலும், சட்டமன்றத்தில் சொல்கிறேன், 234 பேர் இருந்தாலும் அதில் 15% மெம்பர் தான் அமைச்சராக இருக்கணும். அதே ரூல்ஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும், நாடாளுமன்றத்துலேயும் அதே தான் ஓகேவா. இங்கே அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் வந்து பார்த்தோம்னா 164(1)A, அதாவது மாநிலத்தில் அமைச்சர்கள் வந்து 15% தாண்டக்கூடாது ஓகேவா. 12க்கும் கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஓகேவா. 12க்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 15%க்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஆர்டிகிள் வந்து 164(1)A. அதே மாதிரி சென்ட்ரலில் சொல்கிறது வந்து 75(1)A அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே முக்கியமானது. அதே மாதிரி 21, 71, 92 ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 92. இது 2003 வந்த திருத்த சட்டம் ஓகேவா. அதே மாதிரி 18 லாங்குவேஜ் அப்படின்றத பார்த்துருப்போம். அதே மாதிரி 8வது அட்டவணையில் 4 மொழிகளை இங்கே சேர்க்குறாங்க. அது என்னென்ன மொழி அப்படின்னா, போடோ டோங்கிரி, மைதிலி, சந்தாலி அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்குறாங்க. போடோ டோங்கிரி, மைதிலி, சந்தாலி. போடோ அப்படின்ற ஒரு மொழி, டோக்ரி அப்படிங்கிற ஒரு மொழி, மைத்திலி அப்படிங்கிற ஒரு மொழி, சந்தாலி அப்படிங்கிற ஒரு மொழி ஓகேவா. ஸோ இதை வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளோட எண்ணிக்கை வந்து 22ஆக மாறுது அப்படின்றதையும் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த லாங்குவேஜ், சிக்கிம் சொன்னோம்ல அது 73, 74 அப்படின்ற பஞ்சாயத்து ராஜ் நகராட்சி. அதே மாதிரி 15% தாண்டக்கூடாது. அதே மாதிரி 42வது சட்ட திருத்தம், 44வது சட்ட திருத்தம், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. கட்சி தாவல் இதெல்லாமே மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 96வது திருத்த சட்டம் 2011 ஓகேவா. ஒடியா 96 படம் போடுறாங்க. எப்படி ஒடியா 96 படம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 2011 வந்திருக்கோம். ஒன்றும் கிடையாது, ஒடியான்னு இருக்கிறத ஒரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க ஓகேவா. ஒடியாவை ஒரியா என மாற்றி ஒரிய மொழியை 8வது அட்டவணையில் ஒடியா என உச்சரிக்கப்பட்டது ஓகேவா. இனிமேல் வந்து பார்த்தோம்னா ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு உச்சரிக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரியா அப்படின்னு கிடையாது, இனிமேல் ஒடியா அப்படின்றது தான் இங்கே வந்து உச்சரிப்பாக இருக்கணும் அப்படின்றத மாற்றி சொல்லியிருக்காங்க. 96வது திருத்த சட்டம் 2011 ஒடியா 96 படம் போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா 97வது திருத்த சட்டம் 2011. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. கூட்டுறவு சங்கம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நான் தப்பு பண்ண ஒரு கொஸ்டின் இதுதான் ஓகேவா. உறுப்பு 19 கீழ் கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. கூட்டுறவு சங்கங்களுக்கான திருத்த சட்டம் எது அப்படின்னா 97வது திருத்த சட்டம். உறுப்பு 19 கீழ் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படை உரிமையை அளிக்கிறது. இது உறுப்பு 43Bயின் வாயிலாக கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாட்டுக்காக புதிய மாநில கொள்கையில் வழிகாட்டு கோட்பாடுகளை வந்து சேர்க்குறாங்க ஓகேவா. 43B அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. 97வது திருத்த சட்டம் 2011ங்கிறது ரொம்ப முக்கியமானது. கூட்டுறவு சங்கம் எதுலேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் நமக்கு சொல்லுது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. கூட்டுறவு சங்கம் தொடர்பான ஆர்டிகிள்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகிள் 243 ZHல் ஆரம்பித்து ZT வரைக்கும் ஓகேவா. அதே மாதிரி புதிய பகுதியாக 9B அப்படின்றதையும் சேர்க்குறாங்க ஓகேவா. இது ரொம்பவே முக்கியமானது.
ரொம்ப ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது கூட்டுறவு சங்கம். அடுத்தது என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம நெருங்க போகிறோம், முடிய போகுது. 100வது திருத்த சட்டம். ஏன் அதை 100வது செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரவுண்டு வேல்யூவாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இதுவுமே நமக்கு முக்கியம்தான். 100வது திருத்த சட்டம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். 100, 150, 200 அப்படிலாம் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கணும். 100வது திருத்த சட்டம் 2014 கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்ட திருத்தமானது இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையில் நில எல்லை ஒப்பந்தம், ஓகேவா? நில எல்லை ஒப்பந்தம் 100வது திருத்த சட்டங்கிறது இந்தியா பங்களாதேஷுக்கு இடையில் ஒரு அக்ரிமெண்ட்டு, நில எல்லை, ஓகேவா? அதே மாதிரி 101ங்கிறது ரொம்ப முக்கியமானது, 2016 கொண்டு வந்திருக்காங்க. பொருட்கள் மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி, ஓகேவா? ஜிஎஸ்டி தொடர்பான திருத்த சட்டம் எதுனா 101வது திருத்த சட்டம் 2016, 101, ஓகேவா? மொய் வைக்கிறாங்க, ஜிஎஸ்டி மூலமாக டேக்ஸ் போட்டு மொய் வைக்கிறாங்க. ஜிஎஸ்டியாக வந்து என்ன பண்ணுறோம், வரியை நம்ம மொய்யாக வைக்கிறோம். 101 அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 2016. 103வது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினே அப்படின்னு சொல்லலாம். 103வது திருத்த சட்டம் 2019 வந்திருக்கும். பொது வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினர் இருக்காங்கல்ல, ஸோ பொது வகுப்பினர் ஜென்ரலே இருந்தாலும், ஸோ அதில் பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு. இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு. 103வது திருத்த சட்டம் 2019 கடைசி சட்ட திருத்தம் புத்தகத்தில் இருக்கக்கூடியது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எந்த இதெல்லாம் வந்து நம்ம திருத்த சட்டம்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட் கிடையாது, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, தனியாக எடுத்து கூட எழுதி வச்சு கூட நீங்கள் தாராளமாக வந்து படிக்கலாம், நோட்ஸ் எடுத்து கூட படிக்கலாம். ஏன் அப்படின்னா, இதுலேருந்து கொஸ்டின் வருமா வராதா அப்படின்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்றதுலாம் தேவையே கிடையாது. கண்டிப்பாக 3 கொஸ்டின் அப்படிங்கிறது உண்டு. நீங்கள் சரியாக போட போகிறீங்களா இல்லை தவறான ஆன்சர் வந்து சூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத மட்டும் இதில் நீங்கள் ஓப்பனாக தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஏன்னா கன்ஃபார்ம் கொஸ்டின், கன்ஃபார்ம் ஏரியா அப்படின்றத நம்ம இதில் மறந்துடவே கூடாது. எங்கே வேணாலும் மாற்றி வைக்கலாம், ஓகேவா? அதனால் இப்போ நம்ம ஹைலைட் பண்ணதுங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து கிளியராக படிச்சுட்டு போயிருங்க. நமக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு டேட்டா, ஒரு ஓப்பன் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு முக்கியமான ஏரியாவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.